அப்படி இருக்க நமக்கு சுகவாழ்வு கொடுக்கும்படிக்கு அவர் பலியாய் இருக்க நாம் எதற்காய் இந்த வேதனைகளை சுமக்க வேண்டும்? அப்போ அதற்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கர்த்தரிடத்திலே போவதை விட்டுவிட்டு நமக்கென்று ஏற்கனவே தன் ஜீவனை கொடுத்து பலியானவரிடத்திலே போவதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வழிகளை நாடுகிறார்கள். ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகலாம், நம்மளுடைய கவலை மறந்துவிடும். ஏதோ மதுபானம் எடுக்கலாம், நம் கவலை மறந்துவிடும். இல்லை ஏதோ ஒரு மாத்திரையை எடுக்கலாம், அதன் நிமித்தம் நம் கவலை மறந்துவிடும் என்று. சமாதான பிரபுவாம் இயேசு கிறிஸ்து என்று இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த உலகத்தை விட்டு அவர் போகும் முன்பு அவர் சொன்னார், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமே. இந்த உலகத்திலே எதற்காய் நாம் துக்கத்தோடு திரிய வேண்டும்? நம் பாரத்தோடு நாம் சுமந்து எதற்கு நாம் நொந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இயேசுவே, என் இருதயத்தில் நீர் வாரும், நீரே மெய்யான சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர் நீர் என்று சொல்லி ஒரு விசை கேட்டுதான் பாருங்கள். அதன் பிறகு உங்கள் இருதயம் சமாதானத்தால்